Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. மேபி இந்த வீடியோ உங்களுக்கு லேட்டாக கிடைக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா, லேட்டாக எழுந்தேன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. சீக்கிரம் தான் எழுந்தேன். நம்ம எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து வேலை செய்கிற மாதிரி தெரியல. அதாவது நம்ம தோராயமாக சொல்லிடலாம் இந்த லெவலில் அந்த லெவல்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் எதுவும் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எப்படி பார்த்தாலும் வேலை செய்கிற மாதிரி இல்லை. சரி என்ன பண்ணலாம், எல்லா வருஷத்தோடைய கணக்கு போட்டு பார்த்தா அப்படின்னா கூட அதனுடைய ஹை கட் ஆகுது, கட் ஆகி கொஞ்சம் தூரம் போகுது, திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுது. அதே மாதிரி அதனுடைய லோ கட் ஆகுது, கொஞ்சம் தூரம் போகுது, ரிவர்ஸ் ஆகிடுது மார்க்கெட். எல்லா வருஷமும் நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு சில வருஷத்தில் மட்டும் பர்டிகுலர் டைரெக்ஷன் அப்படியே வந்து ப்ரைஸ் மூமெண்டம் ஆகுது. அதனால் சரி இன்றைக்கி எப்படி வீடியோ போடலாம் அப்படின்னு கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஆப்ஷன் சேலர்ஸ்க்கான நாள் தான். ஏன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய 400 லைக்ஸ் 400 லைக்ஸ் டச் பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் நீங்கள் தான். நான் உங்களுக்கு 300 லைக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 400 லைக்ஸ் அபவ் கொண்டு போயிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நம்மளோட ஜேர்னி 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போகிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடலாம். டெய்லி மார்னிங் அப்டேட்டில் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி குறிப்பாக பட்ஜெட் எதுவும் எந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துலாம். ஆப்ஷன் சேலர்ஸ்க்கான நாள் ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ 200 இருக்கிற ப்ரீமியம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 600 கிடைக்குது. 200 இருக்கிற ப்ரீமியம் பார்த்திங்கன்னா இப்போ 600, எத்தனை 3 மடங்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா மக்கள் ஜென்ரலாக திங்க் பண்ணுறது என்னென்னா, ஏதாவது ஒரு பக்கம் டைரெக்ஷன் போயிடலாம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து ஜீரோ ஆகிட்டாலும் பரவாயில்ல, அந்த டைத்தில் சம்பாரிச்சிடலான்ற மைண்ட் செட்டு எல்லாருக்கும் வந்துச்சுன்னா, அப்போது யார் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ப்ரீமியம், உங்களுக்கு யார் விற்கிறாங்க? உங்களுக்கு ஆப்ஷன் சேலர்ஸ்லாம் விற்றவங்களாம் பணம் பண்ண மாட்டாங்களா? அப்போது இப்போ 200 இருக்கிற ப்ரைஸ் வந்து 600 வரலாம் ஏற்றிட்டு இருக்காங்க. 600, 650, 700 வரலாம் போயிடுச்சு வச்சுங்க. இப்போ அதுக்கப்புறமும் உங்களுக்கு 1000, 2000 எடுத்துன்னு போவாங்கன்ற நம்பிக்கையில் புதுசாக வரவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. 650 இருக்க ப்ரீமியம் மிஞ்சி போனால் 800 போகும், இல்லை 1000, 900 போகும். ஆனால் நீங்கள் இந்த பக்கம் பண்ணியிருக்குது என்ன, 600 கால் ஆப்ஷனும் 600 புட் ஆப்ஷன் வாங்கியிருந்த எவ்வளோ ஆச்சு? 1200 தான் ஆச்சு உங்களுக்கு. ஸோ 1000 தான் வரது அந்த பக்கம் ப்ராஃபிட்டு. மிஞ்சி அப்படி பார்த்தா கூட 200 லாஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால தான் சொன்னேன் ஆப்ஷன் சேலர்ஸ்க்கான நாள் இன்றைக்கி. பாருங்கள் இன்றைக்கி ஈவினிங் பாருங்களேன், ஆப்ஷன் அந்த தீட்டா வேல்யூ டைம் வேல்யூ அப்படியே கம்மியாகும் பாருங்கள். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி வச்சுக்கிட்டு கிளைமேக்ஸ் வந்தாச்சு, இன்னமும் நான் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக கொடுத்து தான் வாங்குவேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா? அதான் நேற்று அவசரமாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். தயவு செஞ்சு ஆப்ஷனில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து டைம் டீக்கே ஆகிறனா ரொம்ப. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஈவினிங் பாருங்கள், எல்லோரும் சொல்லுவீங்க பாருங்கள், கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்கள். ஓகே இல்லை உங்களால் முடியலையா, கம்முன்னு 2 நாள் அப்போனா போட்டு விட்டுருங்க, அந்த நார்மல் டேயில் சம்பாதிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம முட்டி போட்டு நம்ம இன்னும் கோடிக்கெலாம் சம்பாதிக்க போகிறது கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் சின்ன அமௌண்ட் தான் ரிஸ்க் எடுக்கிறேன் சார், நான் வெறும் 10,000 தான் போடுறேன், வெறும் 20,000 தான் போடுறேன் அப்படின்வாங்க. ஏன் அந்த வெறும் 10,000 ஏன் சொல்லுங்க? 10,000 பணமாக தெரியலையா உங்களுக்கு? ஏன் அந்த 10,000 சம்பாதிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க? போனால் போட்டோம் 10,000 தானம்மா. ஏன் போனால் போட்டோம்? அது அந்த 10,000 எங்கேயா கொடுத்து கற்றுக்கலாம் இல்லையா? ஒரு நாலேஜ் கற்றுக்கலாம் இல்லையா? உங்களுடைய அறிவை கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம் இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தப்பாக பேசியிருந்த மன்னிச்சுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இதுவும் பிடிக்காது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், நம்ம டாபிக் வந்துடலாம். சரி ஓகே, இப்போ நிஃப்டி 50 என்ன கண்டிஷன் ஆகும்? இப்போ நம்மளுடைய லெவல்ஸ் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் முடிச்ச நம்புகிறோம். 17,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 17,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் காமிக்குது. மேபி அங்கே தான் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 17,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று 31 ஹையும் கூட கிட்டத்தட்ட 17,730 வரலாம் வந்து ஹையும் இருக்குது. இது நிஃப்டியோட லெவல். 17,700 ஹை இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணால் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும் 17,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். ஏன்னா பட்ஜெட் வந்து எப்போது அது இன்றைக்கி ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஒன்று அதை சொல்ல ஆப்போசிட் என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 17,800 லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு கொஞ்ச நேரம் அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் இந்த மாதிரி போய்ட்டுருக்கோம்.
அதுக்கப்புறம் மதியத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு பிரகாரம் இந்த மாதிரி லோயர் லோ இது மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பர்டிகுலர் இவ்வளோ நாள் மார்னிங் அப்டேட் வேறு, இது வேறு. இது என்னுடைய சொந்தமாக நான் யோசித்து இந்த மாதிரி போகும்ன்றது வந்து கணிக்கிறேன். இது வந்து 100% அப்படியே தான் போகும் நான் சொல்ல விரும்பல. 17,800 ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரேக் அவுட் ஆகிடுச்சு, எல்லா டாப்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இந்த லெவல்லாம் கம்ப்ளீட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பை பண்ண போவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரதுக்கு வரும்னு நினைக்கிறான்னு. இது எப்படின்னு தெரியாது. கொஞ்சம் அதே மாதிரி ரிஸ்க் எடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அப்படியே பயம் வந்துச்சு இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்க, உங்களுக்கு எங்கே போதுன்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த லெவல் கட் ஆன உடனே ஒரு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். அதுக்கு மேலே ஸ்விங் ஹை எங்கே இருக்கோ அங்கேயே ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. ஏன்னா இது மார்க்கெட், இது எது வேணாலும் நடக்கும். ஓகேங்களா, அந்த இதில் ஸ்டாப் லாஸ் பண்ணி இங்கே செல்லிங்கான வாய்ப்பு பாருங்கள். இது நடக்கிறது எப்படி இருந்தாலும் ஆகும், உங்களுக்கு 12 1 மணி 2 மணி கூட ஆகலாம். ஓகேங்களா, சரி இது வரலாம் வெயிட் பண்ணுங்கள். அதுவே மாதிரி இல்லை சார், மார்க்கெட் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது, இங்கேயே நிற்குது, கீழே பிரேக் ஆகலை, இப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, மணி 12 மணி 1 மணி வரலாம் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா ஒரு 12 1 மணிக்கு மேலே இதில் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து பையிங்கான வாய்ப்பை பார்க்கலாம். அதாவது 2 சினாரியோ பாருங்கள். மார்க்கெட்டு எந்த மாதிரி 17,800 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலாக யூஸ் பண்ணி, அது மாற்றம் கிடையாது. 17,800ன்றது மாற்றமே கிடையாது, அது எந்த இதுவும் கிடையாது. 17,800 லெவலில் எப்படி பிரேக் அவுட் கொடுக்கணும்? மார்னிங்கில் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து சேலிங்கான பிளான் பண்ணிங்க. மதியத்துக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குது 17,800னா பையிங் பிளான் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள், அவ்வளோதான், குழப்பம் வரும்ல. ஓகேங்களா, சரி. இப்போ நம்ம இதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் டைரெக்டாக பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி நேற்று பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று இருக்குது. சஸ்டெண்ட் எங்கே நிற்குது, நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நிற்குது சஸ்டெண்ட் ஆகிட்டு. ரைட்டுங்களா, இப்போது கிளியராக தெரியுது பையிங்கான வியூ சூப்பராக, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நெக்ஸ்ட் பையிங் எதுவும் வந்து 41,500 நேற்று உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களா, சேம் அதே தான் 41,500 லெவலில் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி டச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். 41,500 லெவல் இது கிளியராக பேட்டர்ன் கிளியராக தெரியுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பேட்டர்ன் கிளியராக தெரியுதுனாலும் சொல்கிறேன் உங்களுக்கு நான். ஆனால் நமக்கு சான்ஸ் கொடுக்கணும் இல்லையா? இப்போ கேப் அப் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி HNFT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் அப் தான் காமிக்குது. இப்போது இந்த இடத்துல சம்வேர் எங்கன்னா ஓப்பன் ஆகும், வந்து எங்கே ஓப்பன் ஆகுன்னு தெரியாது. 41,000 ஓப்பன் ஆகுதா இல்லை 41,000 எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ ப்ரைஸு கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்காக இப்படி வந்துட்டு இந்த மாதிரி போகும். ஓகேங்களா, அதாவது இங்கேருந்து டேரெக்டாக அப்படி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கேப் அப் வந்து ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு. ஸோ இங்கே ஆல்ரெடி பை பண்ணியிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்காக கீழே வரலாம். இது வந்து மேலே போய் 41,500 டச் பண்ணலாம். சினாரியோ 1. இல்லை கேப் அப் ஆகிடுச்சு, கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலை அப்படின்னா இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிக்க நீங்கள். சாரி, இந்த லோவிலேருந்து கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிங்க. இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு மேட்ச் ஆகாமல் பார்த்துங்க, எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். அதில் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலை அப்படின்னா இந்த 40,759 இங்கே சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த சப்போர்ட் பிரேக் ஆகுதா, இல்லை அங்கே சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுதா, இங்கே டிசிஷன் எடுத்துக்கலாம். மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது, ரைட்டு, ஓகே. பட்ஜெட் அதுவும் என்ன வேணால் நடக்கலாம் இன்றைக்கி. ஸோ அதனால் ப்ரைஸ் எந்த மாதிரி மூவ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. 40 ஓகே, நான் உங்களுக்கு லெவல் கொடுத்துறேன் இன்றைக்கி. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் இப்போ நம்ம நிஃப்டியில் கொடுத்தோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி லெவல் இதுலேயும் கொடுத்துறேன். 41,500 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, 40,800 ஒரு சப்போர்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 41,500 ரெசிஸ்டன்ஸ், 40,800 ஒரு சப்போர்ட். இந்த 2 லெவலில் வச்சு நீங்கள் உங்களுடைய பிளான் பண்ணிக்கலாம். 40,800 பிரேக் ஆகுதா, இல்லை இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு 41,500 ட்ராவல் ஆகுதா? ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் கவனமாக பார்த்து இன்றைக்கி பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து நிஃப்டி பேங்க்குடைய லெவல். நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பார்த்துக்கலாம். ஃபின் நிஃப்டி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் நம்ம பேங்க் நிஃப்டி மாதிரி தான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்குது கூட. நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகிற மாதிரி தான் இதுலேயும். ஓகேங்களா, சார் எப்படி சார் ஹெட் அண்ட் ஷோல்டரு அப்படின்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு இதுக்காக சொல்கிறது, அப்படியே பர்ஃபெக்டாக அப்படியே ஹெட் அண்ட் ஷோல்டர் அதே மாதிரி வரப்போகிறது கிடையாது. ஓகே, ஸோ 18,200 அதாவது இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த லெவல் பார்க்கலாம். இந்த லெவல் 18,500 லெவலில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபின் நிஃப்டி.
ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் இந்த டிஸ்டன்ஸ் ஏரியாவை கேட்ச் பண்ணலாம். ஆனால் ப்ரைஸ் எங்கே கிடைக்குது தான் கேள்வி நம்மளுக்கு. இப்போ இந்த ஏரியாவில் பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பு பண்ணலாம். ஆனால் எங்கே ப்ரைஸ் கிடைக்குது? இப்போ கேப் அப் ஆகுது. கேப் அப் ஆகிட்டு நமக்கு இது மாதிரி ஒரு புல் பேக் கிடச்சிச்சின்னா நமக்கு நல்லாயிருக்கும் பை பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கேருந்து மேலே போகுதுன்னா அது டேஞ்சர், ரிஸ்க். அது டேரெக்ட் அப்படியே மேலே போகுதுன்னா ரிஸ்க்கு. ஆல்ரெடி இங்கே பை பண்ணிக்க ப்ராஃபிட் புக் பண்ணியே பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் மார்னிங்கில் போய் டச் ஆகிடுச்சு, டக்குன்னு இந்த இமீடியட் ஸ்பீடாக போய் டச் ஆகிட்டுன்னா ஓகே, அங்கேருந்து நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். ஓகேங்களா. ஆனால் இங்கே ஓப்பன் ஆகிட்டு கீழே ஒரு புல் பேக் கிடச்சிட்டு மேலே போச்சுன்னா பையிங்கான வியூ பார்க்கலாம். ஓகே, இதில் நம்ம லெவல் மட்டும் மார்க் பண்ணிங்க. 18,200 கீழே சப்போர்ட் லெவலில், மேலே பார்த்தீங்கன்னா 18,500 வந்து ஒரு ரேஷன்ஸ் லெவல். ஓகேங்களா. இந்த 2 லெவலில் நீங்கள் இன்றைக்கி பட்ஜெட் டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சொல்லல, எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்மளுக்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எந்த சைடு கட் ஆகுதோ அந்த சைடு மேலே போக மாட்டேங்குது, ஆப்போசிட் சைடு தான் மேக்ஸிமம் டைம் ட்ராவல் ஆகுது. எப்போவாச்சும் ஒரு டைம் வந்து சிங்கிள் டைரெக்ஷனில் மட்டும் ப்ரைஸ் மேலே மூவ்மெண்ட்டாக இருக்குது பட்ஜெட் டேக்கு. இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க. இல்லை இன்றைக்கி ஒரு நாள் என்ன புரியல சார் அப்படின்றவங்க கொஞ்சம் நியூட்ரல் ஆகிடுங்க இன்றைக்கி ஒரு நாள். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.